ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக்கிங். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் கண்டினியூவாக உங்களுக்கு பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பச்சை பால் எடுத்து வச்சுருக்கிற தேவையான அளவுக்கு. அடுத்து கஸ்தூரி மஞ்சள். பச்சை பால் வந்து நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாம் நம்மளுக்கு ஃபுல்லு கிளியர் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம ஸ்கின்னு எவ்வளோ ஒரு மாதிரி பிளாக்காக டல்லாக இருந்தாலும் அது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குது கஸ்தூரி மஞ்சள். அடுத்து ஹனி, டாபர் ஹனி. டாபர் ஹனி வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த கரும்புள்ளிகள்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அடுத்து கடல மாவு, நம்ம ஸ்கின்னெல்லாம் பிரைட் பண்ணி கொடுக்கும். அடுத்து குங்குமப்பூ. இது சும்மா ஒரு நல்லா ஒரிஜினலாக குங்குமப்பூ வாங்கிக்கோங்க. அது சும்மா ஒரே ஒரு இது போட்டாலும் போதும், நம்மளுக்கு கலர் இருக்கணும். இப்போ இது 5 பொருளை வச்சு இந்த 5 பொருளை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், ஆனால் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது எப்படி பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பச்சை பால் எடுத்துன்னு, காய்ச்சின பால் வேண்டாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கழுத்துக்கும் முகத்துக்கும் நான் எடுத்துருக்கிற 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை பால். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள். இப்போ இது ரெண்டும் நல்லா, இது வீக்லி 2 டைம்ஸ் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து கடல மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேன் ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு, 2-3 டீஸ்பூன் போடுங்க, 2-3 ட்ராப் அளவுக்கு தேன். அடுத்து குங்குமப்பூ வந்து சும்மா இப்படி எடுத்து ஒரு சிட்டுக்கு போட்டாலே போதும், நம்மளுக்கு கலர் நல்லா சூப்பராக மாறும். குங்குமப்பூ வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கலரிங் பண்ணி கொடுக்கும், நல்லா சாஃப்ட்னஸாக நம்மளுக்கு. இதெல்லாம் போட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக, நல்லா பிரைட்னஸாக இருக்கும். இப்போ இதெல்லாம் இப்போ நான் இதெல்லாம் கலக்கிட்டேன். ஃபுல் நல்லா கலக்கி ஆன பிறகு நான் எப்படி அப்ளை பண்ணணும் ஃபேஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் 5 பொருள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியிருக்கிறேன். அஞ்சு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஃபேஸ் பேக், சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக். இப்போ இதை நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முகத்துக்கு அப்ளை பண்ணாலும் போதுங்க, அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். முகத்தை ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நார்மல் தண்ணியில் தான். இப்போ போட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நம்மளுக்கு டைட்டிங் ஆகும்போது லைட்டாக, இது மசாஜ் எதுவும் பண்ணாதீங்க, லைட்டாக இது அப்ளை பண்ணிட்டு விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த அளவுக்கு இந்த கழுத்து இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கின் எப்படி கலராக இருக்குதோ, எந்த கலரில் இருக்குதோ அந்த கலர் தான் நம்ம கழுத்து கூட தெரியும். நான் ப்ரஷில் அப்ளை பண்ணுற நேரம் இந்த மாதிரி கையிலே அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்து பாருங்கள், உங்கள் முகம் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக ஒரு பிரைட்னஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இந்த சன் டேன் கூட நம்மளுக்கு அவ்வளோ
பாருங்கள், இந்த அளவுக்கு என் கழுத்து என் முகம்லாம் நான் தடவிட்டு இருக்கிறேன். ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணி ஒரு 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நம்மளுக்கு அது ட்ரை ஆகும்போது, ஏன்னா கடல மாவு நம்ம ஸ்கின் வந்து ஒரு டைட்டிங் மாதிரி கொடுக்கும். அப்போ நம்ம லைட்டாக வார்ம் வாட்டரில் அங்கே வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10 நிமிஷம் கழிச்சு என் முகத்தை நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தருதுன்னு பாருங்க. வீக்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் வாரத்துக்கு 3 டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியும். நீங்களே பார்க்குவீங்க. ஸோ ட்ரை ஒரு 10 மினிட்ஸ் நான் விட்டுட்டு ட்ரை பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் முகத்தை கழுவிட்டு இருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரைட்னஸாக நெக்கு காட்டன் டவலை வச்சு இந்த மாதிரி துடைச்சி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. நெக்கும் நம்ம ஃபேஸும் ஒரே கலத்தாக இருக்கும், கலரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அப்புறமா நீங்கள் என்ன க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.